வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் பொது மருத்துவமனைக்கு போராட்டத்தின் பெயரால் வன்முறைகள், திட்டமிட்ட செயலென நிர்வாகம் அறிக்கை. அர்ச்சுனாவுக்கு எதிராக குடிசார் குற்றவியல் முறைப்பாடு, ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதத்தில் விசனம். ரவி கருணாநாயக்க தரப்பால் ஐதேக தலைமையகத்தில் பதற்றம், தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. எழுத்து வடிவமற்ற மொழிகளுக்காக திருக்குறள் ஒலிப்பேழை, இந்திய மத்திய அரசாங்கத்தின் புதிய வெளியீடு. உக்ரைனிய நாடாளுமன்ற அமர்வு அவசரமாக மீளெடுப்பு, ரஷ்யாவின் புதிய ரக ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணம். நெதன்யாகு மீதான பிடியாணையை மீளெடுக்க அழுத்தம், அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை வரும் என ட்ரம்ப் தரப்பு எச்சரிக்கை. ஈழத்தமிழினத்தின் வாழ்வியலுடன் பிரிக்க முடியாத நவம்பர் 27 என்ற நாளுக்கு கட்டியம் கூறும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஈழத்தமிழினத்துக்கான ஈகங்களை அடையாளப்படுத்துகின்ற ஈகியரை மாண்பேற்றும் பதிவு முதலில் வருகிறது. ஈகங்களும் அர்ப்பணிப்புகளும் என்றென்றும் எல்லைகள் கடந்த தியாகிகளின் அணிகலன்கள். வேதனைகள் சூழ்ந்த போதும் ஈடு இணையில்லா சாதனைகள் அவர்களின் தடங்கள். இனத்துக்கான தியாகம் அவர்கள் வரிந்த உன்னதங்களின் கற்பிதங்கள். விதையின் நிலங்களுக்கு புறநிலைகளின் பூசிப்புகள் கிட்டியதோ இல்லையோ, மாண்ட மறவர்களை மாண்பேற்றுவோம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மாவீரர் வாரத்தின் 2ஆம் நாளான இன்றும் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளில் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த முறை தமிழர் தாயகத்தில் மாவீரர் நாளை நினைவு கூர்வதற்கு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை சம்பூரில் மாவீரர் நாளை நினைவு கூர்வதற்கு கடந்த வருடம் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக் குழு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தாம் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்க காத்திருக்கும் மாவீரர் நிகழ்வுகளுக்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தடைகளை விதிக்காது தமது உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் ஏற்பாட்டுக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம். இந்த துயிலும் இல்லத்துக்கான கடந்த 5 வருடங்களாக மாவீரர் நாள் ஏற்பாடுகளை செய்வதற்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஒன்று இருக்கிறது. கடந்த வருடம் இந்த மாவீரர் துயிலும் இல்லத்திலே மேற்கொள்ளப்பட்ட நினைவேந்தல் செயற்பாடுகளுக்கு மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவுகளுக்கு அமைவாக சென்ற வருட நினைவேந்தல் கைவிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த முறை இந்த நினைவேந்தலை செய்வதற்கான ஆயத்த வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் முன்னெடுக்க வேண்டிய நிகழ்வுகளை நாட்டில் அமலில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை மீறாத வகையிலும் தற்போதைய அரசியல் மாற்றத்தை கருத்தில் கொண்டும் நிகழ்வுகளை அமைதியான முறையில் அனுஷ்டிக்குமாறு சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளடங்கலான போலீஸ் குழுவினர் 2 தடவைகளை அழைத்து இந்த நினைவேந்தல் நினைவினை செய்வது தொடர்பான ஆலோசனையினை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே போலீசாரினுடைய ஆலோசனைக்கு அமைவாகவும் பாதுகாப்பு படையினர் உள்ளடங்கலான முப்படையினருக்கும் அவர்களது கடமைகளுக்கு குந்தகம் விளைவிக்காத வகையிலும் நாங்கள் மாவீரர் நாள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். வாக்களித்துள்ளமையானது மீண்டும் ஒரு ஜனநாயக வழியில் தமிழர் தேசம் பயணிக்கின்ற என்கின்ற பிரதிபலிப்பை காட்டி நிற்கின்றது. அந்த வகையிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற செயற்பாடுகளுக்கு தடைகளை விதிக்காது எங்களுடைய உரிமைகளை மதித்து எங்களுக்கு அரசியல் அமைப்பினூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளை வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இதே நேரம் மட்டக்களப்பு தரவை மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நாள் நிகழ்வுகளை முன்னெடுக்க கட்டுப்பாடுகளுடன் கூடிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் கவலை வெளியிட்டுள்ளனர்.
தாம் பல எதிர்பார்ப்புகளுடன் இருந்த போதிலும் கடந்த கால அரசாங்கத்தைப் போல அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கமும் செயற்பட்டு வருவதாக ஏற்பாட்டுக் குழுவினர் கவலை வெளியிட்டுள்ளனர். பாலிசி போயிட்டு திரும்ப ஒரு அரை மணித்தியாலம் அப்படி வெயிட் பண்ணி இருந்திருப்போம். அப்புறம் வாய்ஸ் எங்களை கூப்பிட்டு கதைச்சார். அதாவது அவருடைய சட்ட அறிக்கை ஒன்று இருக்குதாம். அதாவது 2011ஆம் ஆண்டுக்கான ஒரு அறிக்கையை ஒன்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது ஸ்பீக்கர் போட முடியாது, எந்த பாக்ஸ் செட்டுகளோ போட முடியாது, காத்திய பூக்கள் மாவீரர்கள் என்று குறிப்பிட முடியாது, இறந்த உறவுகள் என்று சொல்லி அதனை நீங்கள் எழுத வேண்டும், கொடியை கட்டலாம், அதுக்காக வேறு எந்த ஒரு பாடல்களும் போட முடியாது, எந்த ஒலி சம்பந்தமான ஏற்பாடுகளும் செய்ய முடியாது, செய்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விடயம், எனக்கு கோட்ஸில் இருந்த ஒரு கடிதம் தருவாங்களாம், எவ்வாறு அந்த செயற்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும், அந்த சட்ட அறிக்கை சம்பந்தமான கோட்ஸ் ஆர்டர் ஒன்று எனக்கு தரப்படுமான்னு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சட்டத்திட்டங்களை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாதுன்ற ஒரு நிபந்தனைகளை எங்களுக்கு விதிச்சிருக்கிறாங்க. இது எவ்வாறு அமைய போகுது, அதுக்கான இந்த எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் இன்றைக்கு எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பார்லிமெண்ட் சென்று வந்திருக்கின்றார்கள். இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களும் இதற்கான இன்னும் குறுகிய நாள் தான் இருக்கின்றது. அதற்கிடையில் எங்களுக்கான இந்த ஒரு தீர்வை இவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிலையில் மாவீர நினைவேந்தலை முன்னிட்டு பிரான்சில் நாளை மறுதினமும் தாயக வரலாற்று திறனறிதல் போட்டி நடத்தப்பட உள்ளதாக தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் அறிவித்துள்ளது. நாளை ஐரோப்பிய நேரம் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இணைய வழியில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் அனைத்துலக ரீதியில் எவரும் பங்கு பெற்றலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதனால் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் நாளை சனிக்கிழமை கைச்சாத்திடப்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சென்றுள்ள சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடனான 3வது மீளாய்வு கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற 3வது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் நாளை சனிக்கிழமை கச்சாத்திடப்படும் சாத்தியம் காணப்படுகிறது. இதற்கமைய நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 4வது தவணை இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை மேற்கொண்ட ஒப்பந்தங்களை மாற்றியமைத்து மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாணய நிதிய பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் சஜித் பிரேமதாச பேச்சுவார்த்தையினை நடத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் உயர்மட்ட குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூவர், துணை பிரதானி வதிவிட பிரதிநிதி மார்த்தா வோல்டெமிக்கல் மற்றும் வதிவிட பொருளாதார நிபுணர் மானபி அபேபிக்ரம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் இருதரப்பினருக்கும் இடையில் நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. அத்துடன் தற்பொழுது மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதால் முன்னாள் அரசாங்கம் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை மாற்றியமைத்து மக்கள் சார் உடன்பாட்டை எட்டுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு முன்னதாகவும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபொழுது சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவில் அங்கத்துவம் வகிக்கும் பலர் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் பல சந்தர்ப்பங்களில் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர். இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலாநிதி கர்சடி சில்வா, எரான் விக்ரமரத்ன, கர்ஷன ராஜகருணா, எம் மரிக்கார், முஷிபுர் ரஹ்மான் மற்றும் வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன உள்ளிட்டோரும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் கென்னடி குணவர்த்தன மற்றும் பொருளியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் பிரசன்ன பெரேரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர்.
அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு தமது ஆதரவு முழுமையாக வழங்கப்படும் என ஜப்பானிய தூதுவர் அஹியோ இசோமடா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜப்பானிய தூதுவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்காவுக்கும் ஜப்பானிய தூதுவர் ஐக்கியோ ஆஷியமாட்டாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜப்பானிய உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை திறம்பட தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அத்துடன் வீண் விரயம், ஊழல், மூசடியற்ற நாட்டை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய கொள்கைக்கு ஜப்பான் அரசாங்கத்தின் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் கட்சியின் ஆதரவாளர்கள் குழுவுக்கிடையில் பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. ரவி கருணாநாயக்க தேசிய பட்டியலினூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாய்க்குள்ள நிலையில் பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் குழுவொன்று கட்சிக்கு புத்துயிர் அளிப்பது தொடர்பான ஆவணம் ஒன்றை கையளிப்பதற்காக ஸ்ரீகொத்தாவுக்கு சென்ற போதே அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இதன்போது தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ரவி கருணாநாயக்க ஸ்ரீகொத்தாவில் இருந்து வெளியேறும் போது அங்கு வந்த சிலர் தேசிய பட்டியல் மூலம் ரவி கருணாநாயக்கவின் நாடாளுமன்ற நியமனத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாக கூறி தம்மை தாக்கியதாக ஆவணத்தை கையளிக்க வந்தவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனால் பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் வைத்தியசாலை வட்டாரம் அறிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது. அனைவருக்கும் போராட்டங்கள் மேற்கொள்ள உரிமை இருப்பினும் அதனை அமைதியான முறையில் முன்னெடுப்பதே சரியானதென்றும் வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தால் பல நோயாளர்கள் சிரமத்தை எதிர்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தாய் சேய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்தின் பொழுது உயிரிழந்த இளம் தாயின் மரணத்துக்கு நீதி வேண்டி வைத்தியசாலைக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதனால் வைத்தியசாலையில் அசாதாரண நிலை தோற்றம் பெற்றதுடன் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. போராட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இறுதியில் வைத்தியசாலை பணிப்பாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து மன்னார் வைத்தியசாலையின் பணிப்பாளர், வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், குடும்பநல உத்தியோகத்தர்கள், சுகாதார ஊழியர்கள், நோயாளர் காவு வண்டி சாரதிகள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் இணைந்து இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். ஒரு இழப்பு என்பது எந்த விதத்திலும் தாங்க முடியாதது. காரண காரியங்கள் இருந்தாலும் அந்த இழப்பு எல்லோர் மனதையும் புண்படுத்தக்கூடியதென்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஆரோக்கியமான சமூகம் அந்த இழப்பிற்குரிய குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரவும் ஏதும் பிள்ளைகள் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு உதவ வேண்டும். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடந்த தாய் சேய் மரணமானது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சினால் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வைத்தியசாலையின் ஊழியர்கள் அந்த சோகத்தோடு அதிர்ச்சியில் இருந்த பொழுது வைத்தியசாலையை சுற்றி ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நடந்த அசௌகரியமான சம்பவம் கவலைக்கிடமான நிலைமைகளுக்கு வழிகோலி வித்துட்டுள்ளது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தன்னை ஒரு கட்சியின் உறுப்பினர் என அடையாளப்படுத்திய ஒருவர் வைத்திய ஊழியர்களை மிரட்டி அநாகரிகமான முறையில் வாக்குமூலங்களை கோரியிருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும் எனவும் தமது சேவையினை முன்னெடுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தாய் சேய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் தாம் வழங்கி வருவதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவில் குடிசார் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்றினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக ஊடக வலைத்தளமான முகப்புத்தகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் 10வது அமர்வு நேற்று இடம்பெற்ற பொழுது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தவை பேசுபொருளாகியுள்ளது. புதிய அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த ஆசனத்திலும் அமர முடியும் என்ற போதிலும் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனங்களில் அமர வரையறை காணப்படுகிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் இருந்து எழும்புமாறு பணியாளர் கூறிய நிலையில் அவ்வாறு எங்கே எழுதியுள்ளது என்று கேட்டதுடன் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர முடியாத சம்பிரதாயம் உள்ளது என்று பணியாளர் கூறிய பொழுது சம்பிரதாயத்தை
மாற்றவே தான் வந்துள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் பதிலளித்திருந்தார். இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்தது. இந்நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவின் செயலானது இலங்கை அரசியலமைப்புக்கும் சட்டத்துக்கு முரணானது என குடிசார் சமூக பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி முறைப்பாடு செய்துள்ளதாகவும் இதுபோன்ற செயற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். எனவே சபாநாயகர் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் நாட்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக துறைசார் திணைக்கள தலைவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகரிடம் தெரிவித்துள்ளனர். இடர் நிலைமைகளை எதிர்கொள்வதற்காக கடற்படையினரின் 16 குழுக்கள் படகுகளுடன் தயாராக இருப்பதாகவும் வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் தற்போது பருவப்பேச்சு மழை பெய்ய ஆரம்பமாகியுள்ள நிலையில் பருவகால மழை மற்றும் இடர் தணிப்பு முன்னாய்த்த கூட்டம் இன்று காலை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. வங்கக்கடலில் எதிர்வரும் நாட்களில் தாளமுகம் ஒன்று உருவாகலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் முன்னாய்த்தங்களுடன் செயற்படுமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். பருவமழை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னதாக பிரதேசத்தில் உள்ள வாய்க்கால்கள் அனைத்தும் துப்புரவாக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சில இடங்களில் வாய்க்கால்களை சட்டவிரோதமாக சிலர் ஆக்கிரமித்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு திணைக்களங்களும் மற்ற திணைக்களங்களை பார்த்துக் கொண்டிருக்காமல் அவற்றை சட்ட ரீதியாக அணுகி உடனடியாக அகற்றுமாறும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்படின் காவல்துறையினரின் உதவியையும் பெற்றுக் கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இடம்பெயர நேரிட்டால் அவர்களை தங்க வைப்பதற்குரிய நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இடர் நிலைமையின் போது தீவகத்தில் உள்ள நோயாளர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கும் கடல் மார்க்கமாக பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால் விமானப்படையினர் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தமது உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். அத்துடன் குறிகட்டுவான இறங்குதுறையிலிருந்து பயணிகளை ஏற்றி இறக்கும் 2 படகுகளையும் புயல் நிலைமை ஏற்பட்டால் பாதுகாப்பதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இடர் நிலைமைகளை எதிர்கொள்வதற்காக கடற்படையினரின் 16 குழுக்கள் படகுகளுடன் தயாராக இருப்பதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். ஒரே நோக்கத்துடன் உழைத்து தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்ற அர்ப்பணிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அக்குறைகொட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக இன்று முற்பகல் ஜனாதிபதி கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்ற ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். இதன் பொழுது சிறந்த ஆட்சியினை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசியல் அமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம்தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்தார். இந்த மாற்றம் அண்மைக்கால தேர்தல் வரலாற்றில் அரசு சேவையால் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட சுமார் 80% ஆணையை எடுத்து காட்டுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே தமது அரசாங்கத்துக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை நனவாக்க அரச ஊழியர்களின் ஆதரவு அவசியம் என கூறினார். அனைவரும் எதிர்பார்க்கும் இந்த புதிய மாற்றத்தில் அரச சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் முன்னேற முடியாதென்றும் வளர்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பாய்ச்சலை ஏற்படுத்தியது அரச சேவை என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களைப் போல வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றாமல் செயல் வடிவில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் என அந்த கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 76 ஆண்டுகளின் பின்னர் ஊழலற்ற நேர்மையான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பிரதான அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஜெகதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினத்திலிருந்து எமது மக்களுக்கான சேவை ஆரம்பமாகின்றது.
ஜனாதிபதியின் நேற்றைய உரையின் போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பல விடயங்கள் அனைத்து மக்களையும் உள்வாங்கக்கூடிய வகையிலான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அந்த வகையிலே அனைத்து இன மக்களையும் இன மத பேதம் பிரதேச பேதம் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சம அளவான சம வாய்ப்பான சம சலுகைகள் பெற்றுக் கொடுப்பதில் நாங்கள் எப்பொழுதும் முன்னிலை நிற்போம். அத்தோடு 76 வருடத்துக்கு பின்பு ஒரு நேர்மையான ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றீர்கள். அதற்கு முதற்கண் அனைத்து நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு 76 வருடங்களாக ஏமாற்றிய அரசாங்கம், அதாவது வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றிய அரசாங்கங்களை போல் அல்லாது செயலிலே செயல் வடிவமாக நிச்சயமாக எங்களது ஜனாதிபதி அதை நடைமுறைப்படுத்துவார் என்பதில் எங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது. நாங்களும் அதற்கு முழு மூச்சான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஸ்ரீலங்காவின் அரசு புலனாய்வு பணிப்பாளராக கடமையாற்றிய நிலையில் அந்த பதவியில் இருந்து விலக்கப்பட்ட பிரிகேடியர் சுரேஷ் சலையுடன் இணைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை திட்டமிட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் என கூறப்படும் அசாத் மௌலானா என்பவர் பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டுள்ள விசாரணைகள் அரசியல் பழிவாங்கல் என வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான சேனல் 4 ஆவணப்படத்தில் தனது பெயர் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று 2வது நாளாக பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நேற்றைய 5 மணி நேர வாக்குமூலத்தின் போது தமிழில் வாக்குமூலத்தை வழங்க விரும்புவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவித்ததாகவும் அதன் பின்னர் அது தொடர்பான மொழிபெயர்ப்பு தயாரிப்பதற்காக இன்று முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அரசாங்க திணைக்களம் ஒன்று தமக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்வதாக பிள்ளையான் கவலை தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்ற துறைகள் சில நபர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்திற்கு வருவதற்காகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியதாக நாடகம் ஒன்றை அசாத் மௌலானா உருவாக்கியுள்ளதாகவும் பிள்ளையான் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் வாழ்பவராக இருந்தால் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியீட்டியிருந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்னரே நல்லாட்சி அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை நாட்டு மக்கள் மேற்கொண்டு விட்டார்கள் எனவும் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே கோட்டாபய ராஜபக்ச அல்ல, யாரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் களமிறக்கியிருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருப்பார் என கூறியுள்ள அவர் இவ்வாறு அறிவிலித்தனமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். எந்தவொரு தொடர்பும் இல்லாமல் யாரையோ மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிப்பதாகவும் பிள்ளையான் குற்றம் சாட்டியுள்ளார். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் குப்பிகளை இறக்குமதி செய்த விடயத்தில் முன்னாள் அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என முன்வைக்கப்படும் விடயத்தை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அமைச்சர்களால் 60 முதல் 70 வரையான அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கெஹலிய ரம்புக்வெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கியமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய 18 அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும் என கடந்த நவம்பர் 11ஆம் தேதி மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவித்தனர். இதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைப்பாணை அனுப்பப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரொசான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்த நிலையில் ஹரின் பெர்னாண்டோ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஹரின் பெர்னாண்டோ சம்பந்தப்பட்ட அமைச்சர் செயலாளர்களால் அமைச்சரவை பத்திரங்கள் உருவாக்கப்பட்டு அதனை பொறுப்பான அமைச்சருக்கு வழங்குவதாகவும் அவர் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதாகவும் கூறியுள்ளார். அதன் பின்னர் நிதியமைச்சு பரிந்துரைகளை வழங்குவதே நிலையான நடைமுறை என்று கூறிய ஹரின் பெர்னாண்டோ
மீதமுள்ள அமைச்சரவை அமைச்சர்கள் இதற்கு பொறுப்பு கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்ற உத்தரவிற்கு மதிப்பளித்து தமக்கு தெரிந்த விடயங்களை தெரிவிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று சென்றதாகவும் ஹரின் பெர்னாண்டோ மேலும் கூறியுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 2 மூத்த அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் போலியான ஆவணங்களை உருவாக்கி மருந்து நிறுவனம் ஒன்று தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளின் 22,500 குப்பிகளை இறக்குமதி செய்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் கெஹலிய ரம்புக்வெல உட்பட பல சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கெஹலிய ரம்புக்வெல சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தரமற்ற மருந்து இறக்குமதிகள் மூலம் 130 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளமை விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சமும் 12 லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொளியை வைத்து பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்து காவல்துறையினர் காணொளியை காட்டி மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் 2 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்ட திகாமடுள்ள தேர்தல் தொகுதி வாக்குகளை மீள எண்ணுமாறு தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ALM அதாவுல்லா வலியுறுத்தியுள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு நேரில் சென்ற அதாவுல்லா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் அடங்கிய மனு ஒன்றை இன்றைய தினம் கையளித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்ட திகாமடுள்ள தேர்தல் தொகுதியில் புதிய ஜனநாயக முன்னணியின் சமையல் எரிவாயு கொள்கலன் சின்னத்தில் தேசிய காங்கிரசின் தலைவரான ALM அதாவுல்லா போட்டியிட்டிருந்தார். இந்நிலையில் திகாமடுள்ள தேர்தல் தொகுதியில் வாக்கெண்ணும் போது ஏற்பட்ட குளறுபடிகளின் காரணமாக தாம் தோல்வியுற்றதாக அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் திகாமடுள்ள மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் மீள எண்ணப்பட வேண்டும் என அந்த கட்சியின் தலைவரான அதாவுல்லா தலைமையில் தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் கல்வி பயிலும் முஸ்லிம் மாணவர்களின் வழிபாட்டிற்காக முஸ்லிம் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து விசேட தொழுகையும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா கலந்து கொண்டிருந்தார். பிரபல தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகசுந்தரம் கிருபாகரனின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன. அழகசுந்தரம் கிருபாகரன் உடல்நலக்குறைவு காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய பெயரில் சாரதி பயிற்சி பாடசாலையை ஆரம்பித்து இதுவரை 9 கிளைகளை உருவாக்கி தொழில் முயற்சியாளர்களையும் ஊக்குவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் மாற்றுத்திறனாளிகளின் உற்பத்தி கண்காட்சி நிகழ்வு இன்று நகர மண்டபத்தில் நடைபெற்றது. கரிதாஸ் வாழ்வுதயத்தின் ஏற்பாட்டில் நாமும் சாதனையாளர்களை என்னும் கருப்பொருளில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி பிள்ளைகளின் கைவண்ணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. மட்டக்களப்பு வாகரை பகுதியில் மின்சார சபையின் அசமந்த போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன் அறிவிப்பின்றி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக தெரிவித்து குவாக்கரை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்பொழுது தமக்கான தீர்வினை பெற்றுத்தருமாறு வாகரை பிரதேச செயலாளரிடம் மனு ஒன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பிரதேச செயலாளர் வாக்குறுதி வழங்கியுள்ள நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மன்னார் பொது மருத்துவமனைக்கு போராட்டத்தின் பெயரால் வன்முறைகள், திட்டமிட்ட செயலென நிர்வாகம் அறிக்கை. அர்ச்சுனாவுக்கு எதிராக குடிசார் குற்றவியல் முறைப்பாடு, ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதத்தில் விசனம். ரவி கருணாநாயக்க தரப்பால் ஐதேக தலைமையகத்தில் பதற்றம், தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. எழுத்து வடிவமற்ற மொழிகளுக்காக திருக்குறள் ஒலிப்பேழை, இந்திய மத்திய அரசாங்கத்தின் புதிய வெளியீடு. உக்ரைனிய நாடாளுமன்ற அமர்வு அவசரமாக மீளெடுப்பு, ரஷ்யாவின் புதிய ரக ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணம். நெதன்யாகு மீதான பிடியாணையை மீளெடுக்க அழுத்தம், அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை வரும் என ட்ரம்ப் தரப்பு எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.